हर हर महादेवो पोट्री शिव शंभो महादेवो कालरूप महादेवो रच्च रच्च पाहि मां गुरु ब्रह्म पाहि मां महाविष्णु पाहि मां तत्व रूप पाहि मां शंकर रूप पाहि मां एक रूप पाहि मां एकांत रूप पाहि मां ओम हर हर महादेवो पोट्री ओम हर हर पार्वतपदये नमो नमः இந்த உலகம் உய்ய உயிர்கள் உய்ய பிரபஞ்ச நாயகனாக பித்ருதோஷம் நீக்கும் நாயகனாக பிரதோஷ மகிமையாய் எழுந்தருளக்கூடிய ஆதிசிவமான இந்த அருணாச்சல மூர்த்தியை வணங்கி எல்லாமல்ல குருநாதரை வணங்கி எம் தாய் தந்தையரான அம்மையப்பரான அகத்துக்குள் வாழும் ஈசனான அகத்தியர் பெருமானை வணங்கி எமது குரு போகரையாவுடைய திருவடியை வணங்கி இந்த மகா சிவராத்திரி பூஜையை துவங்குகின்றோம். அனைவரும் நலம் பெற வாழ்வில் வளம் பெற இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் பூஜையை துவங்கிட்டு இந்த பூஜைக்கான முதகால பூஜை எதுக்கு, மகா சிவராத்திரி எதுக்கு கும்பிடணும், சிவனை ஏன் வணங்கணும், சிவனை வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம முதகால பூஜை முடிச்சுட்டு இதை பத்தி பேசலாம். ஏன்னா ஏற்கனவே காலம் தாழ்த்தி பூஜை ஆரம்பிக்கிறோம். அந்த பூஜை செவ்வனே நடக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் எழுந்தரணும். இங்க இருக்கக்கூடிய தேவர்களும் தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எழுந்தரணும். நவக்கோள்கள் துணையோடு சப்த கன்னிமார்களுடைய துணையோடு இங்க இருக்கக்கூடிய பரிவார தேவதையினுடைய துணையோடு மகா காளியினுடைய துணையோடு மகாசக்தியினுடைய துணையோடு ஆதிபராசக்தியினுடைய அருளோடு எங்குள்ள தெய்வமான அங்காள பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு எமது குருநாதரனுடைய திருவடியை வணங்கி இந்த மகா சிவராத்திரி முதல் கால பூஜை துவங்குது. எல்லாரும் அமைதியா சிவநாமம் சொல்லுங்க. இதுல என்ன நாமம் சொல்லணும்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்துறோம். ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மூல மந்திரம்னு இருக்கு. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மூல மந்திரத்தை உங்கள்கிட்ட இப்ப சொல்ல போறோம். அதை மனதார உங்க குலதெய்வத்தை நினைச்சுட்டு உங்க அம்மையப்பரை வணங்கி, அதாவது பெற்றோர்களை வணங்கி உங்க குலதெய்வத்தை நினைச்சுட்டு அந்த நாமத்தை மனதுக்குள்ள சொல்லுங்க. வாய் விட்டு சொல்லாதீங்க. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் மனதுக்குள் ஜெபிக்கக்கூடிய வார்த்தை ஒரு முறை சொன்னாக்க சராசரி மனிதர்களாயினும் அந்த ஒரு முறை சொல்லும் பொழுது 100 முறைக்கு சமமானது. அதுவும் சிவ ஆலயத்துல நாம ஒரு முறை சொல்லும் பொழுது பலாயிரம் மடங்கான அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவ ஆலயத்தில் ஆதிசிவமான சிவம் ஆதி சித்தனாக நம்மில் தோற்றம் அளிக்கின்றார். அவரே ஆதிசிவமாகவும் ஆதி சக்தியாகவும் ஆதி சித்தனாகவும் ஆதி பித்தனாகவும் நம்மில் பல ரூபங்களாகவும் பல வடிவங்களாகவும் காட்சி தரார். அந்த காட்சியினுடைய ஒரு தத்துரூபமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைய மகா சிவராத்திரி நன்னாள்ல யாரெல்லாம் மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனைகளை ஈடேறி செய்து தருவேன் என்று அவரே வாக்குறுதி கொடுத்திருக்காரு. யார்கிட்ட? எங்க அம்மா கிட்ட கொடுத்திருக்காரு. எங்க அம்மா யாரு? காஞ்சியில இருக்கக்கூடிய காமாட்சி. காமாட்சிக்கும் இந்த ஏகம்பநாதன் ஏகாம்பரேஸ்வரருக்கும் தொடர்பு இருக்கு. இந்த மகா சிவராத்திரி முக்கியமாக இந்த காஞ்சி காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் ஒரு கதை இருக்கு. அதை இந்த பூஜையை முடிச்சுட்டு அதை பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிவநாமத்தை சொல்கின்றோம். அந்த பெருநாமத்தை மனதார ஓதுங்க. முத கால பூஜை மகா பிரம்மனான உயிர்களை தோற்றுவிக்க காரணமாக இருந்த மகாவிஷ்ணுவனுடைய கமலத்திலிருந்து தோன்றிய கமலநாதனாக தோன்றிய பிரம்மனுடைய பூஜை தான் முதகால பூஜை. அந்த முதகால பூஜையில பிரம்மன் துதிக்கக்கூடிய நாமம் பஞ்சாட்சர மந்திரத்துல மந்திரமாக ஆதி, அது உயிர்கள் பிரபஞ்சத்திலிருந்து பேராற்றலிலிருந்து ஒரு உருவமாக தோன்றுது. அந்த உருவம் அருவமாகவும் உருவமாகவும் பேராற்றலாகவும் ஒன்றிணைந்த காட்சி தான் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஜோதி காட்சி. அப்ப நம்ம ஜோதியை வணங்கிட்டு இந்த ஜோதியோட லயமாகிறதுக்கும் நாம அந்த ஜோதியை அறிவதற்காகவும்
நாம அந்த ஜோதியில் உணர்வதற்காகவும் நாம அந்த ஜோதியை தெளிவதற்காகவும் எந்த இறைவனானாலும் இறை என்பது நம்மில் ஆள்வது, தோற்றுவிப்பது, புதுப்பிப்பது அப்படிங்கிறதுக்கு தான் இறைங்கிற பேர். ஆண்டவன், ஆண்டவன் அப்படின்னா நம்மை ஆண்டவன் அல்ல, இந்த சகல ஜீவராசிகளையும் ஆள்பவன் தான் ஆண்டவன். நம்மளாம் என்ன சொல்றோம், நான் செஞ்சேன், என் புள்ள, என் குடும்பம் அப்படிலாம் கோரிக்கை வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதுவும் பாவமானது. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான சக்தியும் தோற்றுவிக்கப்படலை, ஆற்றலும் தோற்றுவிக்கப்படலை. அது நம்மில் இயங்கிக் கொண்டிருப்பது இறைவனால் இயக்கப்படுகிறது. நம்மில் இயங்கிக் கொண்டிருப்பது இயக்கமாக இருக்கின்றது. நம்மில் இயங்கிக் கொண்டிருப்பது பிரபஞ்சமாக இருக்கின்றது. நம்மில் இயங்கிக் கொண்டிருப்பது இறையாக இருக்கின்றது. நம்மில் இயங்கிக் கொண்டிருப்பது ஆத்மாவாக இருக்கின்றது. அந்த ஆத்மா பரமாத்மாவை அடைய வேண்டுமானால், அந்த ஆத்மா பரமாத்மாவை அடைந்து பேராத்மாவை உணர வேண்டுமானால் நாம் இந்த மகா சிவராத்திரியை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த மகா சிவராத்திரி பூஜையில பிரம்மனுக்கு சிவாப்பா விஷ்ணு கர்மாவினாலாக ஒரு லிங்கத்தை கொடுக்கிறார். அந்த லிங்கத்தை வழிபாடு செய்யறார். அந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படிகலிங்கம். சரியா? ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு லிங்கத்தின் மூலியமா பண்ண போறோம். அந்த லிங்கத்தினுடைய தாற்பயத்தையும் சொல்லிட்டு பண்ணா நீங்களும் மனதார என்னமோ பண்றாங்கிறத விட எதுக்கு பண்றாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப பிரம்மன் மகாதேவனை, தேவருக்கெல்லாம் தேவனான மகாதேவனை வணங்குவதற்காக பூஜை செய்வதற்கான பூஜை தான் முதகால பூஜை. அந்த முதகால பூஜையில பிரம்மன் என்ன சொல்றாருன்னா, பாமரர்களும் உணர்ந்து தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நமச்சிவாய, இச்சி வரக்கூடாது, அது சைலண்டா இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த நமச்சிவாய அப்படின்னு சொல்லாம நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, இந்த நம சிவாய, நம சிவாய அப்படிங்கிற சிவையல்ல சிவாய, நம சிவாய, நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே நம்மில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் செயல்படும். மூலாதாரமே மும்மூர்த்திக்கு ஆதாரம், மூலாதாரமே வினைக்கு ஆதாரம், மூலாதாரமே விக்ன விநாயகனாக நம்மில் காட்சி தருகின்றார். மூலாதாரத்தினுடைய வடிவம் மூஷிக வாகனத்தினுடைய வாகன ரூபனாக இருக்கக்கூடிய விக்ன விநாயகனுடைய தும்பிக்கை வடிவில தான் இருக்கும். மூலாதாரத்தினுடைய எலும்பு பார்த்தீங்கன்னா, நீங்க அதையும் ஒரு சுருக்கமா சொல்லிடுறோம். மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த 7 சக்கரங்கள்ல இந்த மூலாதார சக்கரங்கள் எப்படி இருக்குன்னா, தும்பிக்கை வழியில அந்த எலும்பினுடைய உச்சி பகுதி அந்த மூஷிக வாகன வடிவத்துல தான் இருக்கும். அந்த எலும்பு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மண்ணுல புதைத்தாவோ எரிவூட்டம்னா கூட, சிதையூட்டும் போது கூட அந்த மூலாதாரத்தினுடைய எலும்பு எரியாது. இது ஒரு சூட்சமம். நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா, எத்தனையோ இடத்துல அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த எலும்பு மூலாதாரத்தினுடைய எலும்பு தான் பயன்படுத்துவாங்க. சரியா? அதுக்கு ததாசி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய முதுகெலும்புல இருந்து எடுத்த மூலாதாரத்தை எலும்பு தான் இந்திரனுடைய கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். சரியா? அந்த வஜ்ராயுதம் என்பது தத்தாசி என்ற ஒரு முனிவருடைய முதுகெலும்பில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தினுடைய எலும்பை எடுத்துதான் இந்திரனுக்கு அந்த ஆயுதமாக வழங்கப்பட்டது. அவர் யாரு அப்படின்னா, மகாதேவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய முதுகெலும்பை தான் எடுத்து அசுரர்களை வதம் செய்வதற்காக அந்த எலும்பை எடுத்து பண்ற. அப்படிப்பட்ட அந்த மூலாதாரம் எலும்பு எரியாது. சரியா? அது எரிவிட்டாலும் சிதைவடையாது. அதே போல மண்ணில் புதைத்தாலும் அந்த மூலாதார எலும்பு மட்டும். அதனாலதான் மூலாதாரத்தினுடைய வடிவமா இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம மூலாதாரமாக, முழு முதல் கடவுளாக எல்லா பூஜைக்கும் முதல்ல எது கும்பிடுறோம்? மூலாதாரத்தை கும்பிடுறோம். அது சூட்சம வடிவம். அப்ப நம்மில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தை நாம் வணங்குகின்றோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அப்ப அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது கூறுவதற்கு காரணம் என்றால் என்ன? நாம் நம்மை வணங்க வேண்டும், நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அப்போ அப்ப நாமளே கடவுளா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கடவுள் தன்மையை உணர்ந்தாதான் நீங்க கடவுள். அந்த கடவுள் தன்மையை அறிந்தால்தான் நீங்க கடவுள். அந்த கடவுள் நம்மில் இயங்கினால் மட்டும்தான் நம்ம கடவுள் ஆக முடியும். அவர்களே மகான்களாகவும் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் மாற்றப்பட்டார்கள். அவங்க உணர்ந்தாங்க, அந்த நிலையை அடைந்தாங்க. அந்த நிலையை அடைந்தால் மட்டும்தான் நாமளும் இறைநிலையை அடைந்து தெரிய முடியும். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே கடவுள் ஆயிட முடியாது. சரியா? உன்னில் இருந்தே உன்னை இயக்கி கொண்டு உன்னிலே மறைந்திருக்கின்றார். அதை என்னைக்கு நாம உணர்றோமோ அன்னைக்குதான் இறையை உணர முடியும். அது வரைக்கும் பக்தியில் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும். எனவே பக்தியே செலுத்துங்க, பக்தியே செலுத்துங்க. இந்த 4 கால பூஜையிலையும் பக்தியை மட்டும் செலுத்துங்க, ஞானம் நிச்சயமாக கிடைக்கும். இதுல அறிவியல் பெரும் உண்மை இருக்கு. அதை இந்த பூஜையை முடிச்சுட்டு சொல்றோம். சரியா? இப்போ பிரம்மன் மகா தேவரை வணங்கும் போது என்ன நாமம் சொன்னாருன்னா, பாமரருக்கும் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மூல மந்திரமான நம சிவய, நம சிவய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க உங்களால எவ்வளவு நேரம் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. 2ஆம் கால பூஜையில மகாவிஷ்ணு எப்படி தன்னுடைய காலச்சக்கரத்தை, அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கினாரு, அவரு என்ன மந்திரத்தை சொல்லி 1008 வருடங்கள் வழிபட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம சிவய, நம சிவய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்க மனதில சொல்லிட்டு வாங்க. இதுல கணக்கு கிடையாது. 100 தடவை சொன்னா எனக்கு காட்சி கொடுத்துருவாரா, 1000 தடவை எனக்கு சொன்னா காட்சி கொடுத்துருவாருன்னா நிச்சயமாக காட்சி தர மாட்டார். உணரணும், உணர்ந்து தெரியணும். காட்சி என்பது நீ பக்குவப்படாமல் எப்படி பால் காய்ச்சனாதான் அது தயிராகவோ மோராக மாற்றப்படும். அப்ப நீங்க பால் தயிர் ஆகணும் அப்படின்னா நாம பக்குவப்படணும். பக்குவப்படலைன்னா தயிர் ஆக முடியாது. பால் என்ன ஆகும்? பிரிஞ்சு போயிடும். அதான உண்மை. அப்போ நீங்க பாலா இருந்து தயிராவோ மோராவோ வெண்ணையாவோ மாறணும்னா பக்குவப்படணும், காய்ச்சணும், குளிக்கணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும், வெக்கப்படணும், அவமானப்படணும். இதெல்லாம் பட்டாதான் நாம பக்குவமாக முடியும். சரியா? தங்கமே ஆனாலும் அது நெருப்பில் பட்டால்தான் குணமாக்கப்படும். அது போல நீங்க கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு வேதனை வந்துருச்சு, வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தான். அந்த பக்குவப்படுத்துவதற்கு இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்தி நீங்க பக்குவமான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு, எங்க அப்பா அகத்தியரப்பாவை வேண்டிக்கிட்டு கும்பிடுறோம், அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், எல்லாம் ஏத்துட்டு நம சிவாய, நம சிவாய, நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மூல மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்த கால பூஜைக்கு அடுத்த மந்திரத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். சிவாய நம.